திருவோணமலையிலே தமிழ் மக்கள் பூர்வீகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியிலே பௌத்த விகாரை அமைப்பதற்கு அவசியமற்ற ஒரு சூழலிலே கடலோர பாதுகாப்பு சார்ந்த தரப்பினருடைய சட்ட ரீதியான தடைகளை கண்டுகொள்ளாமல் ஒரு புத்தர் சிலை ஒன்று அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பின்னர் அது போலீசாரினால் அகற்றப்பட்டு நேற்றைய தினம் மீண்டும் அது அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அதிருப்தியையும் அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றம் என்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று எதிர்பார்த்தவர்கள் மத்தியிலே ஒரு ஏமாற்றத்தினையும் ஏற்படுத்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பௌத்த சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவதை தடுக்க முடியாவிட்டாலும் கூட அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பார். அது ஒரு தேவையற்ற இன முரண்பாட்டை இன நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்ற வகையிலே அதனை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பார். ஒருவேளை அதனை தடுக்க முடியாவிட்டாலும் கூட அங்கே வைக்கப்பட்டிருந்த சிலையை அகற்றி அதை ஒரு பேசுபொருளாக்கி ஒரு தேசிய ரீதியான விவகாரமாக்கி நாடாளுமன்றத்தில் பேசப்படுகின்ற ஒரு விவகாரமாக்கி ஒரு தீனி போடாமல் இந்த நாட்டிலே ஒரு மேலாதிக்க சிந்தனையோடு இனவாத சிந்தனையோடு வாழுகின்ற தரப்புகளுக்கு ஒரு தீனி போடுகின்ற வகையில் அந்த விடயத்தை கையாளாமல் மிகவும் நாசுக்கான முறையிலே அதனை கையாண்டிருப்பார். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 தினங்களாக திருவோணமலையிலே நடைபெற்று வருகின்ற சம்பவங்கள், குறிப்பாக திருவோணமலையிலே தமிழ் மக்கள் பூர்வீகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு பகுதியிலே பௌத்த விகாரை அமைப்பதற்கு அவசியமற்ற ஒரு சூழலிலே கடலோர பாதுகாப்பு சார்ந்த தரப்பினருடைய சட்ட ரீதியான தடைகளை கண்டுகொள்ளாமல் ஒரு புத்தர் சிலை ஒன்று அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பின்னர் அது போலீசாரினால் அகற்றப்பட்டு நேற்றைய தினம் மீண்டும் அது அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அதிருப்தியையும் அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றம் என்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று எதிர்பார்த்தவர்கள் மத்தியிலே ஒரு ஏமாற்றத்தினையும் ஏற்படுத்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக சிங்கள பௌத்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அவ்வாறானவர்களில் ஒரு பிரிவினர் மத்தியிலே ஒரு மேலாதிக்க சிந்தனை, இனம் சார்ந்த மதம் சார்ந்த சித்தாந்தங்கள் புரையோடி போயிருக்கின்ற ஒரு நச்சு விதையாகவே காணப்படுகின்றது. இந்த நச்சு விதை காலத்துக்கு காலம் அவிட்டுவிட்ட வன்முறைகளின் வெளிப்பாடாகவே 80களிலும் 70களின் இறுதியிலும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா உட்பட அன்றைய இளைஞர்கள் ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழல் ஏற்பட்டிருந்தது. அந்த துர்ப்பாக்கிய சூழல் ஒரு நச்சு விதை இந்த நாட்டினுடைய சாபக்கேடாக இன்று வரையிலே இந்த நாட்டிலே இருந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இவ்வாறான சக்திகள் இந்த நாட்டின் சாபக்கேடுகளாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களினால்
சமரசம் செய்யப்படுகின்றனவே தவிர அவற்றுக்கு எதிரான ஒரு இறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் அதனை எதிர்க்கட்சிகளாக இருக்கின்றவர்கள், யார் எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் அதனை தமக்கான அரசியலாக கையாளுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழல் தான் இருந்து வருகின்றது. இந்த யதார்த்தத்தினை புரிந்து கொண்டுதான், இந்த அரசியல் துர்ப்பாக்கியத்தை புரிந்து கொண்டுதான் எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் கடந்த காலங்களிலே ஒரு ஆளுந்தரப்பாக இருந்த காலப்பகுதியிலே மிகவும் லாபகமான முறையிலே விடயங்களை கையாண்டு எங்களுடைய மக்களுடைய இடுப்பிற்கு சேதாரத்தை ஏற்படுத்த முனைகின்ற, எங்களுடைய பிரதேசங்களில் எங்களுடைய தொன்மைக்கு கேள்வியை ஏற்படுத்த முனைகின்ற, எங்களுடைய பிரதேசங்களுடைய எங்களுடைய மக்களுடைய ஆதிக்கத்தை மலினப்படுத்த அல்லது செயலிழக்க செய்ய முனைகின்ற பல்வேறு திட்டங்களை மிகவும் லாபகமாக கையாண்டு தடுத்து நிறுத்தி இருந்தார். இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட, தற்போது பிரச்சனைக்குரிய பிரதேசமாக இருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட 1994 ஆண்டு காலப்பகுதியிலே, அந்த காலகட்டத்திலே ஒரு பல்கலைக்கழகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அரச காணியிலே குடியேற்றங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கு தகவல் கிடைக்கின்றது. அப்போது 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அப்போதைய ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு மிகவும் லாபகமாக பேசி நினைத்திருந்தால், அதை ஒரு அரசியலாக, வாக்கு அரசியலாக பயன்படுத்த நினைத்திருந்தால் கோஷங்களை எழுப்பி போராட்டங்களை ஏற்படுத்தி ஒரு பேசுபொருளாக மாற்றி இருக்கலாம். ஆனால் லாபகமான முறையிலே சந்திரிகா அம்மையாரோடு கலந்துரையாடி அப்போது அரசாங்கத்தோடு எங்களுடைய தேவைகளையும் நியாயங்களையும் எடுத்து கோரி திருகோணமலையிலே இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியேற்றப்பட வேண்டும், அவர்களுக்கான வாழ்விடங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பிரதேசத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. சுமார் 13 குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. இப்பொழுதும் தேவாநகர், நித்தியபுரி, ஆனந்தபுரி, லிங்கநகர் என்று சுமார் 13 குடியேற்றங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியால் உருவாக்கப்பட்ட அந்த குடியேற்றங்கள் காரணமாகத்தான், அங்கே தமிழ் மக்கள் குடியேற்றப்பட்டமையினால் தான் இன்றும் திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையாவது தமிழ் மக்கள் பாதுகாக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அன்று இபிடிபி கவனஈனமாக அல்லது அதை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்த நினைத்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்களிலே, இன்று தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்ற 13 குடியேற்றங்களும் அமைந்திருக்கின்ற பிரதேசங்களிலே மாற்று தரப்புகள் யாரை குடியேற்ற விரும்பினார்களோ அந்த தரப்புகள் குடியேற்றப்பட்டு இன்று திருகோணமலை மாவட்டத்திலே தமிழ் மக்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லாமலே செய்யப்பட்டிருக்கும். அதே போன்று கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் 2022 ஆண்டு அமைச்சராக, கடற்தொழில் அமைச்சராக எங்களுடைய செயலாளர் நாயகம் இருந்த காலப்பகுதியிலே வரலாற்று தொன்மை மிக்க தமிழ் மக்களுடைய வரலாற்று சிறப்பையும் வரலாற்று பாரம்பரியத்தையும் இந்த பூமிக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான தொன்மையையும் வெளிப்படுத்தும் வகையிலே காட்சி தருகின்ற பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய தொன்மையை, மரபை சிதைக்கும் வகையிலும் அந்த ஆலயத்தினுடைய பூஜை வழிபாடுகளுக்கும் அன்றாட செயற்பாடுகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் அங்கே வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற தரப்புகளால் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்படுகின்றது என்ற செய்தி அறிந்ததும் குறித்த விடயத்தை அமைச்சரவையிலே பிரஸ்தாபித்து தொல்லியல் திணைக்களம் மற்றும் இந்து கலாச்சார விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் விதுர ரட்நாயக்கவுடன் இணைந்து குறித்த இடத்திற்கு சென்று அந்த கட்டுமான பணிகளை மிகவும் சுமூகமாக கையாண்டு அந்த கட்டுமானங்கள் உருவாத வகையிலே நிலைமையை கையாண்டிருந்தார். இவ்வாறு பல உதாரணங்களை சொல்ல முடியும். திருகோணமலை மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்திலே எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். இங்கே ஏனையின் பிரதான வீதியிலே இருக்கக்கூடிய தனிநாயகம் அடிகளாருடைய சதுக்கம், அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்திலே பௌத்த சிலையை
பிரதிஷ்டை செய்வதற்கான முஸ்தீபுகள் முன்னெடுக்கப்பட்ட வேளையிலே தான் அதனை தடுத்து நிறுத்தி அந்த பிரதேசமானது கத்தோலிக்க மக்கள் சரிந்து வாழக்கூடிய பிரதேசமாக இருக்கின்ற சூழலிலே அந்த இடத்திலே பௌத்த மக்களை பௌத்த சின்னத்தை பிரதிஷ்டை செய்வது ஆரோக்கியமானதல்ல. அது தேவையற்ற சந்தேகங்களையும் இன நல்லிணக்கத்திலே ஒரு இடைவெளியையும் ஏற்படுத்தும். அந்த பிரதேசத்திலே கத்தோலிக்க மதத்திற்கும் தமிழுக்கும் வேறு தொண்டாற்றிய தனிநாயகம் அடிகளாருடைய சிலை நிறுவப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு உதாரணங்களை கடல் அட்டை பண்ணை உருவாக்கத்தில் இருந்தால் என்ன, அல்லது அது போன்ற பல்வேறு அபிவிருத்தி பணிகள் இருந்தால் என்ன, யாழ் மாவட்ட அபிவிருத்தி அல்லது யாழ் நகரை அபிவிருத்தி செய்கின்ற பொறிமுறைகளில் இருந்தால் கூட எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை பாதிக்காத வகையிலே, எங்களுடைய மக்களுடைய இருப்புக்களை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே, எங்களுடைய தாயக தேசத்தினுடைய இருப்பிற்கு சேதாரம் ஏற்படாத வகையிலே விடயங்களை மிகவும் லாபகமாக கையாண்டிருந்தார். நேற்று முன்தினம், நேற்று ஆகிய 2 தினங்களிலே திருகோணமலையிலே இடம்பெற்ற அந்த சம்பவம் என்பது தற்போதைய ஆளுந்தரப்பிலே, தற்போதைய அரச தரப்பிலே தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து லாபகமாக சிந்தித்து அவர்களுடைய பாதுகாப்பிற்கும் எதிர்கால இருப்பிற்கும் சேதாரம் ஏற்படாத வகையில் காரியங்களை நகர்த்தக்கூடிய ஒரு அனுபவமான ஆளுமை மிக்க ஒருவர் இல்லை என்ற ஒரு செய்தியைத்தான் அந்த சம்பவங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. இவ்வாறான ஒரு விடயம் செயலாளர் நாயகம் அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் நடந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே ஒரு பௌத்த சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவதை தடுக்க முடியாவிட்டாலும் கூட அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பார். அது ஒரு தேவையற்ற இன முரண்பாட்டை, இன நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்ற வகையிலே அதனை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பார். ஒருவேளை அதனை தடுக்க முடியாவிட்டாலும் கூட அங்கே வைக்கப்பட்டிருந்த சிலையை அகற்றி அதை ஒரு பேசுபொருளாக்கி ஒரு தேசிய ரீதியான விவகாரமாக்கி நாடாளுமன்றத்தில் பேசப்படுகின்ற ஒரு விவகாரமாக்கி ஒரு தீனி போடாமல் இந்த நாட்டிலே ஒரு மேலாதிக்க சிந்தனையோடு இனவாத சிந்தனையோடு வாழுகின்ற தரப்புகளுக்கு ஒரு தீனி போடுகின்ற வகையில் அந்த விடயத்தை கையாளாமல் மிகவும் நாசுக்கான முறையிலே அதனை கையாண்டிருப்பார். உங்களுக்கு தெரியும், இங்கே தையிட்டியிலே என்ன நடந்தது? துரதிருஷ்டவசமாக அங்கே ஒரு விகாரை ஒன்று கட்டப்பட்டு விட்டது. உயர் பாதுகாப்பு வலயம் என்ற சூழல் அந்த பிரதேசம் என்ற நிலையிலே அந்த தையிட்டி விகாரை கட்டப்பட்டு விட்டது. அதன் பின்னர் அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைக்கு அமைய அந்த விடயத்திலே தலையிட்ட எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் அந்த விகாரை அமைந்திருந்த பகுதிகளை சூழ உள்ள காணிகளை முதற்கட்டமாக உடனடியாக விடுவிப்பதற்கான சூழலை உருவாக்கி இருந்தார். எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய அந்த தீர்க்க தரிசனம் மிக்க லாபகமான அணுகுமுறையை புரிந்து கொள்ளாத சில தரப்புகள் அதனை எதிர்த்தமையினால், மக்களை தூண்டிவிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முனைந்தமையினால் அந்த முயற்சி கைகூடாமல் போய்விட்டது. அது கைகூடி இருக்குமாக இருந்தால் அந்த தையிட்டி விகாரை அமைந்த பிரதேசம் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்கள் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இப்போது பேசப்படுகிறது அந்த தையிட்டியிலே புதிய கட்டுமானங்கள் உருவாக்கப்படுவதாக. அப்போது அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இப்பொழுது அங்கே அந்த புதிய கட்டுமானங்களை உருவாக்குவதற்கான சூழல் இல்லாமல் போயிருக்கும். ஆகவே தற்போதைய அரசாங்க சார்ந்தவர்களாக இருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை கையாள விரும்புகின்றவர்கள், கையாள முயல்கின்றவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஒரு விடயத்தை முன்வைக்கின்றோம். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். யதார்த்தமான சூழலை புரிந்து எங்களுடைய மக்களுக்கு அவலங்களை ஏற்படாத வகையில் விடயங்கள் கையாளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அதைவிட இன்னொரு விடயத்தையும் எங்களுடைய மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் என்பது என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அது இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் எங்களுடைய மக்களுக்கான மாற்றங்களாக இருக்காது.
எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை புரிந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை ஆத்மார்த்தமாக புரிந்து உணர்ந்து கொண்டு எங்களுடைய மக்களுக்கு எந்த அவலங்களை ஏற்படுத்தாத வகையில் சிந்தித்து லாபகமாக காய் நகர்த்தக்கூடிய ஒரு ஆளுமைமிக்க தரப்புகள் தான் மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம். நன்றி. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தர்கள் அமைச்சராக இருந்த கால பகுதியில் நாவக்குழியில் விகாரம் அமைக்கப்பட்டதுடன் நாவக்குழி பகுதியில் இருந்த தேசிய வீரர் பகுதியாளர்களுக்கு சொந்தமான காணியில் சிங்கள குடியேற்றங்களும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த கால பகுதியில் அதையும் தங்களால் தடுக்க முடியவில்லை, அதற்கு எதிராக காத்திரமான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. நல்ல கேள்வி. பல்வேறு தரப்பினரும் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்காக எதிராக எங்களுடைய செயலாளர் நாயகத்துக்கு எதிராக பயன்படுத்துகின்ற அல்லது முன்வைக்கின்ற விமர்சனங்களில் இதுவும் ஒன்றாக இருந்து வருகின்றது. ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், அந்த விகாரை கட்டப்பட்டது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடைய காலத்தில் என்பது தவறு. அது நல்லாட்சி காலத்திலே நான் நம்புகின்றேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமாக இருந்தால் 1000 விகாரை திட்டத்தின் அடிப்படையிலே நல்லாட்சி காலத்திலே தான் அந்த விகாரை பெரிய அளவிலே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் நாவற்குழி பகுதியிலே குடியேற்றத்தை உருவாக்குவதிலே, அங்கு சிங்கள மக்களை குடியமர்த்துவதிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் ஒரு லாபகமான ஒரு தந்திரோபாயமான காய் நகர்த்தலை முன்வைத்திருந்தார் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும், 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே திடீரென்று ஒரு நாள் யாழ் புகையிரத நிலையத்திலே சிங்கள மக்கள் வருகை தந்து தாங்கள் இந்த பிரதேசத்திலே பூர்வீகமாக வாழ்ந்தவர்களாகவும் இங்கே தாங்கள் வாழ்வதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதனை ஒரு பேசுபொருளாக்கி இங்கே தங்கியிருந்தார்கள். அந்த விடயத்தை மிகவும் லாபகமாக கையாண்ட செயலாளர் நாயம் அவர்களுக்கு வீடு தரலாம், உங்களுக்கான நீங்கள் இங்கே வாழ்ந்தது உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் உங்களுக்கான வாழ்விடங்கள் தரப்படும் என்று கலந்துரையாடி நாவற்குழி பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட 100 வீட்டு திட்டத்திலே அவர்களுக்கான வீடுகள் வழங்கப்பட்டன. அவ்வாறு வழங்கப்பட்டதோடு அப்போது தாங்கள் பூர்வீகமாக யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்திலே இந்த பிரதேசத்திலே வாழ்ந்தவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்ட 30 வகையான குடும்பங்களுக்கு 30 பேர் வரையான குடும்பங்களுக்கு அந்த வீடுகள் வழங்கப்பட்டிருந்தன. ஏனைய வீடுகள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு அந்த பிரதேசத்திலே இன்றும் தமிழ் மக்கள் அந்த 100 வீட்டு திட்டத்திலே வாழ்ந்து வருகின்ற சூழல் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒருவேளை நாங்கள் அமைச்சரவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பாராக இருந்தால் அந்த மத்திய அரசாங்கம் என்ற அடிப்படையிலே வேறு அமைச்சர்கள் தலையிட்டு இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற மக்களுக்கு குடியேற்றத்தை வழங்கி இருப்பார்கள். அது கட்டுப்படுத்த முடியாத, அது பெருமளவான சிங்கள மக்களை இங்கே குடியேற்றுகின்ற திட்டமிட்ட குடியேற்றமாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கை விடுத்தவர்களுக்கு அந்த வீட்டு திட்டத்தை வழங்கியதனூடாக அதனை ஒரு நாசுக்கான முறையிலே தந்திரோபாய ரீதியிலே அதனை கையாண்டிருந்தார் என்பதுதான் உண்மை.